பையன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இவங்க வீட்டில் பொண்ணு இவங்க வீட்டில் சொல்கிறாங்களா. 23 வயசு தான் ஆகுது, எங்களையே இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்களே. ஸோ கடுப்பு. அவ்வளோதான், கேஷுவல் ஆகிட்டு. A few minutes later. என்ன சொன்னாங்க? அவ்வளோதானா? சரி, வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம். நிறைய சொன்னாங்களாம்மா. சரி, வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம். சிரிக்கிறா கொஞ்சம் நல்லதாக தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லது தானே? வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம். எல்லாருமே இருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்கு அது போதும். எனக்கு எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம். 1 hour later. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துவிட்டோம். அங்கே பேச முடியல, நல்ல கூட்டமாக இருந்தது. சீக்கிரமாகவே ஆனால் பார்த்துட்டு வந்துட்டோம்ல. 2 மணி ஆயிரும்னு நினச்சோம். ஆனால் ஒரு 12:30க்கெலாம் சீக்கிரமாக எங்களை முன்னாடி விட்டுட்டாங்க. ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது சரி சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். 12:30க்கெலாம் வந்துவிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மணி தனதி 5 மணி இருக்கும். 5 இருக்குமா? இப்போ 5 மணிக்கு இப்போ இங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்க? உடனே டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்ஹெச்சுக்கு மட்டும் எழுதி கொடுத்தாங்க. அதனால் ப்ளட் டெஸ்ட் அங்கே கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் மறுபடியும் எம்டி ஸ்டொமக்கில் வந்து FT3 FT4 டிஎஸ்ஹெச்சுக்கும் எழுதி கொடுத்துருக்காங்க. காலையிலேயே போய் கொடுக்கணும். இப்போ ஈவினிங் அந்த டெஸ்ட் வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து தைராய்டு மறுபடியும் டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ எம்ஜி எடுக்கலான்னு இப்போ பார்த்துட்டு நைட்டில் இருந்தே டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் ராயல் கேரில் வந்து இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரணும், எழுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகணும். உள்ளே என்ன சொன்னாங்க டாக்டரு? அப்புறம் பேபியும் காமிச்சாங்க. நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது, பேபி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் அப்படி சொல்கிறோம், நல்லா இருக்கானா. நாங்கள் வந்து பையன் அந்த எங்கள் வீட்டில் அது பேசி அது அப்படியே வந்துருச்சு. பையன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இவங்க வீட்டில் பொண்ணு இவங்க வீட்டில் சொல்கிறாங்களா. எங்களுக்கு வந்து பையன் பிறந்தாலும் சரி, பொண்ணு பிறந்தாலும் சரி, எது பிறந்தாலும் சந்தோஷம் தான். நல்லபடியாக பிறந்தாலே போதும். எங்கள் வீட்டில் பையனே சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால வந்து இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் வந்து உங்களுக்கு பாய் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கே ஒருவேளை பாயாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் வந்து கேலாக இருக்கணும்னு தோணுது. எனக்கு வந்து கேலாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. அது வந்து எனக்கு வந்து பொண்ணு பிறக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லைவாக ஸ்கேன் பார்த்தேன். இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். ஸ்கேன் வந்து இப்படி தலைக்கு இப்படி முன்னாடி தான் இருக்கும், நம்மளால பார்க்க முடியாது. ஸோ பாப்பாவோட இங்கே தலையும் இதய துடிப்பு மட்டும் காமிச்சாங்க. நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு நீ பயப்படாத, எல்லாமே நல்லா தான் இருக்குது. காலையில் ஆனால் ரொம்ப கை காலெலாம் காமிச்சாங்க. இப்படி இருந்துச்சு கை முட்டி. காலையில் நான் எந்திரிச்சதே 9:30 தான் எந்திரிச்சேன். காலையில் எந்திரிச்சு அழுந்துகிட்டு இருந்தா. என்னடி அழுகிறப்பன்னு கேட்டேன். எனக்கு தொண்டை ரொம்ப. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை இவர் எழுப்பி ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் போகலாம், எனக்கு தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போனால் அது வந்து நம்ம இந்த சைடு வந்து சனிக்கிழமை போனால் எப்போவுமே போகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா. அதனால் சனிக்கிழமை வேணாம், இன்றைக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் எந்திரிச்சோடனே டீ குடிச்சிட்டேன் ஒரு தடவை. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இல்லை நாளைக்கே போகலாம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே நர்ஸுக்கு கால் பண்ணி, சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது, நாங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டல் நர்ஸுக்கு கால் பண்ணி கேட்டப்ப, இல்லை நீங்கள் டிலே பண்ண வேணாம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போவே ரெடியாகி சாப்பிட்டு போயிட்டோம். எங்களுக்கு என்ன அப்படின்னா, எதனால ஒரு பயம், டக்குன்னு உடனே நாங்கள் சின்ன ஒரு இதனாலுமே டக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அந்த இதனாலேயே வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஆனதுனால சின்ன ஏதாவது ஒரு வழினாலுமே, ஏன்னா இவளுக்கு தைராய்டு வேறு இருக்கா, தைராய்டு இருக்கிறதுனால சின்ன ஒரு வழினாலும் போயிடுறோம். ஏன் அப்படின்னா 2 வருஷம் வந்து போகிற பக்கம்லாம் இந்த மாதிரி பேசுகிறேன்னு நினச்சா. எங்களுக்கு 23 வயசு தான் ஆகுது. எங்களுக்கு 23 கம்ப்ளீட் ஆகி இப்போது அடுத்த பர்த்டே வந்து 24 இல்லை, 24 வயசு தான் ஆக போகுது. இதுக்கே எங்களை வந்து எங்கே போனாலும் பேபி இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து கமெண்ட் பண்ணும்போது அப்போ தான் எங்களுக்கு புரியுது, 24 வயசு தானே ஆகுது, இன்னும் நமக்கு 27, 28, 30 வயசு கூட ஆகலை. இந்த வயசுலேயே கல்யாணம் ஆகி 2 வருஷத்துலேயே பேபிலே போகிற பக்கம்லாம் பயப்படுறோமோ இல்லையே, இந்த சொசைட்டிக்காக நாங்கள் வந்து ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம காசில் ஒரு சொந்த வீடு கட்டி நான் அப்போ தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் போகிற இடம்லாம் எங்கே பார்த்தாலும் இதே கொஸ்டின் நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஒரு வழி ஆகிட்டோம். அதனால் ஏதோ சின்ன ஒரு இதுனாலும் ரொம்ப பயமாயிடல. ஏன்னா இப்போது எல்லாமே ஒவ்வொன்றா இப்போ வந்துட்டுருக்கு. நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், நாங்கள் vlog போட்டாலே ஏதாவது ஒரு
ஆபத்து ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொன்றுமே நினைக்காதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து ஏன்னா யூடியூபராக இருக்காங்கன்னா அவங்க வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்களும் நார்மல் மிடில் கிளாஸ் என்னென்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நாங்களும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ அதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 23 வயசு தான் ஆகுது, எங்களையே இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்களே, அப்போது உங்களுக்குலாம் 27 28 வயசாகி அந்த கமெண்ட்லாம் இப்போ தான் எனக்கு புரியுது. ஓ, இதனால தான் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, உண்மையான மனசார வாழ்த்துறோம். சின்ன வயசில் வாழ்த்தினாலும் எங்களோட மனசார வாழ்த்துறோம். எல்லாருக்குமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து நல்லதாகவே நடக்கும், எங்களுக்கும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். இந்த விளாக் வந்து எஸ்டர்டேலேருந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 டேஸாக அந்த விளாக் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி அடுத்தடுத்து வந்து விளாக் உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனல் விளாக் வந்துகிட்டே இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock வந்து வர சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தைராய்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எப்பவுமே ரிப்போர்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தால் ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு இவர் மட்டும் தான் நான் தான் போவேன். ஸோ போயிட்டு வந்துட்டு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 1 hour later. தண்ணி வந்துருச்சு, ஒரு வாளி துவைச்சாச்சு, ஒரு பக்கெட் ஃபுல்லாக துவைச்சாச்சு. இன்னும் இவ்வளோ இருக்கு. இன்னும் ஃபுல்லாக துவைக்கணும். வாரம் இதான் என் வேலை. இதெல்லாம் அப்படியே அள்ளி வச்சிட வேண்டியதான், முடியல. 1 hour later. நான் வந்து தண்ணி காய வச்சுட்டு இருக்கேன் அவங்க குளிக்கிறதுக்காக. நானும் தான் குளிக்கணும். எப்பவுமே தண்ணி வந்ததுன்னா நைட்டாக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் நைட்டு 12 மணி வரைக்கும் தண்ணி வந்தாலும் சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு தான் படுப்போம். மீனா முடியல, கிட்டத்தட்ட 5 6 மணிலேருந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணி வந்ததுலேருந்து தண்ணி வந்ததுலேருந்து துவைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடிச்ச பாடல. இங்கே வேறு இதில் இன்னும் இது ஃபுல்லாக அலசணும். முக்கா கூட இருக்குது, இது இன்னொரு டைம் அலசணும். அப்புறம் பெட்ஷீட்டில் அலசியாச்சு. எப்போவுமே 2 டைம் அலசுவேனா, ஆனால் இது ஒரு டைம் அலசிக்கிட்டேன், இப்போ இன்னொரு டைம் அலசணும், இது 2 டைம் அலசணும். இதை அலசிட்டு மேலே போய் கொண்டு போய் காய போடணும். காய போட்டதுக்கப்புறம் குளிக்கணும். குளித்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடிக்கணும். மடிக்கிறதெல்லாம் அவள் பார்த்துக்குவா. கார் பைக்கெலாம் கழுவலான்னு நினச்சேன். ஒரு டைம் வெளியில் கார் கழுவ போயிட்டு தான், அது என் மிஸ்டேக் தான். செயின் 1 பவுன் செயின் அது உள்ளே வச்சுருந்தேன், மதுவோடது, அந்த டேஷ்போர்டில் வச்சுருந்தேன். மறந்துட்டு நான் பாட்டுக்கு விட்டேன். போயிட்டு வந்து பார்த்தா செயினை காணோம், எடுக்கவே இல்லைன்ட்டாங்க. யார் எடுத்தா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கடையில் விட்றதே மறந்துட்டேன். தண்ணி எப்போ வந்தாலுமே வீட்டில் பைக்கு காரை கழுவிடுவேன். கார் இருக்க நிலைமைக்கு டைம் ஓவர் ஆச்சு. 7 மணிக்கு வர சொன்னாங்க. ரிப்போர்ட் அங்கே இருக்குது, ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு வேறு தெரியல. இதெல்லாம் அலசி எடுத்துகிட்டு சரி ஓகே காய போடுறப்ப பார்ப்போம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம். 5:30க்கு தண்ணி வந்தது, 8 மணிக்கு தான் நின்றுச்சு. அதுவுமே தண்ணி பத்தலை, அலசிட்டு இருக்கும் போதே நின்றுச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு தலை கூட செய்யலை. 7 மணிக்கெலாம் ரிப்போர்ட் வாங்க வர சொன்னாங்க. இப்போ மணி 8 ஆகி போயிடுச்சு. இப்போ இனிமேல் தான் போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரைக்கும் மணி எப்படியும் 8:45 ஆயிரம். அவங்கள பார்த்துட்டு வரமுக்குள்ளேயும் சரி நம்ம போனோம்னா எல்லா வேலையும் இவ செய்வாளே அப்படின்னு சொல்லிட்டு எக்கி தான் போடணும். கயிறுலாம் ரொம்ப மேலே இருக்குது. சரி நம்ம போயிட்டு வரக்குள்ள இவ நான் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இவ எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவா. சரி அதுக்காக தான் பொறுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையுமே காய போட்டேன். இன்னும் பெட்ஷீட்லாம் இன்னும் காய போடல. பாவம் இன்னுமே அவள் தண்ணி பிடிக்கவே நின்றுச்சு. இன்னும் ட்ரம்முக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறக்கு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு வாஷிங் மிஷினில் அவங்க அம்மா வீட்டில் இருக்குது. வாஷிங் மிஷினில் ஒரு டைம் துவைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஒயிட் ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அழுக்கு அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படியும் கையில் தானே தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வாங்கலை. இல்லைனா எப்போ வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம். கையில் துவைச்சி போடுறதுக்கு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வாஷிங் மிஷின் வாங்க மட்டும் மூச்சு வேறு இறக்கிது. டக்குன்னு போன வேலையெல்லாம் முடித்தோடனே இதெல்லாம் காய போட்டு டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தலை கூட செய்யலை. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்க்கலாம்.
சொல்ல போகிறாங்கன்னு வேறு தெரியல. பக்கு பக்குன்ட்டு இருக்குது. இன்னும் டாக்டரே வரலையாட்டிருக்கு. இங்கே தான் டாக்டரோட கார் நிற்கும். இன்னும் டாக்டரே வரலையாட்டிருக்கு. அவசரமாக வந்துட்டு இன்னும் டாக்டரே வராமல் இருக்காங்க. என்ன கருத்து தெரியலையே. இரு போகலாம். இன்னும் டாக்டரே வரலையாட்டிருக்கு. சரி, உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். A few minutes later. உள்ளே போயிட்டு வெளியிலே வந்துட்டேன். நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. போன ஒரு டைம் வரும்போது இப்படி தான் கரெக்டாக இதே நைட்டு வரும்போது கால் பண்ணாமல் வந்துட்டோம். நைட்டு வரும்போது மேம் இல்லை. இந்த டைம் நான் மட்டும் வந்தேன். நல்ல வேளை மதுவை கூட்டிகிட்டு வரல. இந்த வாட்டி நான் மட்டும் வந்தேன். இந்த வாட்டி மேம் இல்லை. எங்கேயோ வேறு ஏதோ கேஸில் இருக்காங்களாமா. மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை வெளியில் எங்கேயா போயிருப்பாங்க போல். ஸோ கடுப்பு டென்ஷனாக அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு சரி ஓகே. இது எதுக்காக பயந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து கம்மியானா ஏதோ கோயம்புத்தூர் எழுதி கொடுப்பாங்களாமா. கோயம்புத்தூரில் போயிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தோம். நாளைக்கு காலையில் நேரத்தில் வந்துட்டு அவளுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும். 6 மணிக்கெலாம் வரணும். வந்துட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் ஈவினிங் வேறு ஒரு டைம் வரணும். அந்த ரிப்போர்ட்டே ஒரு டைம் காமிக்கிறதுக்கு வரணும். என்ன ஏதுன்னு தெரியல. மார்னிங் எடுத்தோம் ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் இப்போ வாங்கிட்டு கிளம்பிட்டேன். என்னென்னு தெரியல. காலையில் தான் வரணும். காலையில் தான் வந்து பார்க்கணும். நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோட்டை மாரியம்மன் கோயில் இந்த பின்னாடி கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. தைராய்டுக்கு நாங்கள் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை இருந்தால் இங்கே ஒரு டைம் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுங்க. நல்லா தான் பார்ப்பாங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் இந்த இடத்துல இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நாளையிலேருந்து என்ன நடக்குது, நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த நாள் விளாகில் வரும். ஏன்னா அதையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போகும். நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விளாகில் நாங்கள் காட்டுறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம விளாக் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.